கணபதி இருக்கும் வரை கவலை இல்லை. ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி. ஏன்னா எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியத்துவம். ரொம்ப சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஆரல் பிரதர்ஸ் ஆடியோஸ் அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நோட்டீஸ் படிக்கும்னே 10வது பாஸ் ஆன மாதிரி இருக்குடா. 2 எழுத்து மாறிச்சுன்னா 10வது பெயில் நம்ம நினைச்சு அவ்வளவு சிரமம் போட்டு படிச்சிருக்க. ரொம்ப சிரமமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் நம்ம பயில படிச்சா பாரு, தவலை தவக்காலைன்னு. அருமையான ஒளிபெருக்கி அமைத்திருக்க அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், மட்டனு சிக்கனு மீன் வறுவ அந்த உபசரிப்பு கவனிச்சது. வந்தவங்களை உட்காருங்க, என்ன சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு அன்பு அண்ணார் சுப்பிரமணியன் குடும்பத்தார்கள் பழைய ஆத்தங்குடி. உண்மையில ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. வந்தவங்களை வாங்கன்னு சொல்றதே மரியாதை. அன்னைக்கெல்லாம் திண்டுக்கல் பக்கம் ரெட்டியப்பட்டின்னு ஒரு ஊர் போயிருந்தேன். நாடாடி எல்லாம் வந்தாலாம் சாப்பிட விட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட போய் உட்காந்தாச்சு. உட்காந்து இலை ஓட்டாச்சு, இலையிலையும் தண்ணியை போட்டாச்சு, இலை ஓட்டவும் தண்ணியை போட்டாச்சு, போட்டு கூட்டு வச்சாச்சு, சோத்தை வச்சாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு. பிறந்து சாப்பிடத்தான் போனேன். அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணன் நான் தான். சரி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணன் நான் தான். சரி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணன் நான் தான். சரி சாப்பிடு, அனி இப்போவே 10 இனிமேல் நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடித்து பொழந்த அப்படின்னு சொன்னால் சோறு இங்கே மனசு வருமா. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. இந்த தாய்மார்கள் அன்பு உள்ளங்கள் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த சாப்பாடு உபயம் செய்த கரு சுப்பிரமணியன் குடும்பத்தார்கள் பழைய ஆத்தங்குடி என்பதை சொல்லிக்கொண்டு, நோட்டீஸ் உபயம் ருத்தன் ஆட்டோ கே சுரேஷ் குடும்பத்தார்கள் பழைய ஆத்தங்குடி, கொட்டகை அமைப்பு பழனி பழைய ஆத்தங்குடி. நல்ல வேலை கொட்டையை சிறப்பாக போட்டிருக்கீங்க. தகரம் இல்லைன்னா நாங்கள் தகரத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு வீட்டில் இருக்க முடியாது. எங்கள் தகரத்தை பிடிச்சிக்கிட்டு கொட்டகை அமைப்பு பழனி பழைய ஆத்தங்குடி சிலம்பன் மேட்டுப்பட்டி ரொம்ப சிறப்பாக கொட்டகை அமைத்திருக்கின்றார்கள். அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கா கொள்ளுன்னு நமக்கு ஏத்த பீஸு ஆளு செக்கச்சவேன்னு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா சொல்லும் பொழுது பெருக்குடா. அன்னைக்கு நாங்க பெருக்க போறோம்டா. பெருக்க போறியா? ஆனா எங்க அப்பனு சாப்பிடு அப்படின்னு புதுகை ராணி அவர்கள் நம்ம கடவீதி கலகலக்கும் ஏ காமக இவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும். இந்த பச்சை கிளி இவ சுத்தி வந்தா இவ பின்னி முடிச்ச சடையும் இவ எட்டு எடுத்து இவ வச்ச சடையும் சுண்டில் ஒண்ணு போட்டதப்ப சுண்டி வந்து கடவீதி கலகலக்கும். ஓ அக்கா மகள் அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும். இந்த பச்சை கிளி இவ பறந்து வந்தான். ரொம்ப சிறப்பா பொம்பளை பிள்ளை பேர் சொன்னோம்னா இளவட்ட பிள்ளை. இன்னைக்கு இந்த பிள்ளை பேர் சொன்னா கடவீதி பல வழக்கமா. ஒரு 3 நாளைக்கு முன்னால டான்ஸ் பேர் சொல்றேன், பாட்டு படிக்கிறாப்புல. எப்படி? சோதனை மேல் சோதனை போதும். அன்னைக்கு வந்து கிளட்டு முண்டையா. இன்னைக்கு வந்து கடவீதி பல வழக்கம் ஐயா புடுங்க. ரொம்ப சிறப்பாக செய்து அன்பு மைத்திருக்கிற சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா கொத்தனார் என்பதை சொல்லிக்கொண்டு, எங்களது கலைப்பணியை இதே துவங்கின கைதட்டின கொத்தனாரா எப்பவுமே நம்ம பழைய தொழில வாழ்க்கையில மறக்கப்படாது. இப்ப என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க ஐயா? இங்கே அந்த வேலை தாண்டா பார்த்தேன். ஐயா வைரமுத்து இருக்காரு, எங்க ஐயா வாழ வச்ச தெய்வம். என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? அவர் கம்பெனில வேலை பார்த்தேன் முதல்ல. ஏன்னா பழச மறக்கப்படாது. பழச மறந்தோம்னா வாழ்க்கையில ரொம்ப சிரமம் வர்றது. அதெல்லாம் கொத்தனார் வேலை பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு துன்பப்பட்டு அது வீட்டு மேலே பகவன் படைப்பினில ஆணாகி பெண்ணாகி பள்ளி எப்பனுக்கு வணக்கம் மொட்டை மாடி பச்சை பாவாடை ஊதா பாவாடைன்னு மொட்டை மாடியில் படிச்சு விட்டாலும் எங்கள் அப்பா நோத்தா என்னடா பாவாடை வைக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டு நாடகத்துக்கு வந்து எப்பவுமே பழசை மறக்கப்படாது.
ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து சரி 5 நாள் 6 நாள் வேலை பார்த்துட்டேன். மேஸ்திரி சொன்னார், தம்பி உங்களுக்கு சாரம் கொடுத்தாரு. சரி. வெளியே ஒரு செவர் பூசணும் சாரம் போட்டு கொடுத்தாரு. ஓஹோ. கல் பூசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு சார கும்பு முடிஞ்சு கீழே விழுந்துட்டு. ஆத்தாடி. கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும், கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு, ஆமா தம்பி 5 நாளைக்கு எஸ்ட் எடுத்து வாப்பன்னு சொல்றேன் மரியாதை. எங்க மேஸ்திரி கூப்பிட்டா, தம்பி இங்க வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலாத்துறீங்க கேட்டார். சரி அண்ணே 5 நாள் வேலாத்துறேன்னு. இந்தா உங்க சம்பளத்தை பிடிங்க. சரி கூட ஒரு 1000 ரூபாய் வேணாலும் வாங்கிக்கிறீங்க. பரவாயில்லையே, இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. என்னையாது என் தொழில் பண்ண சரியில்லையா நீ? ஏன்னு கேட்டேன். ஏன்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பு 2 நாள்ல உடைச்சு என்னை நட்டமாக்கிட்டான்னு சொல்லிட்டேன். சரி அதுதான் போனா போகுது. சரி கல்யாணம் காட்சி பண்ணி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சேன். யாருக்கு? எனக்கு. சரி சரி. நாங்களும் 7-8 ஊர்ல பொண்ணு வார்த்தா, பொண்ணும் கிடைக்கல, பொண்ணும் கொடுக்கல. ஏன் அப்படி? நாடகம் நடின்னு சொன்னா சுண்டலோட கொடுக்குறாங்க. இல்ல அதுல பப்புன்னு சொன்னா எப்படிடா பொண்ணு கொடுப்பாங்க? எதனால அப்படி? என்ன விஷயம்? கூற டான்ஸை கட்டி பிடிச்சா எப்படிடா கொடுப்பாங்க? புரிச்சங்காரோட கட்டி பிடிக்க மாட்டேன், நாங்க தான் ரொம்ப பிடிக்கிறது. இப்போ அவன் என்ன சரி புரிச்ச எல்லாம் துணைக்கு வந்தேன், அப்படி வெறும் மாதிரியே உட்காந்துருக்காங்க. நாங்களும் 7-8 ஊர்ல பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருக்கும். பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்தேன். புரோக்கரை பார்த்து 5000 10,000 செலவானாலும் பரவாயில்ல. சரி நீங்க தானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும் பொண்ணு. அப்புறம் சொன்னார், தம்பி உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. என் ஜாதகத்தை கொண்டே கொடுத்தேன். ஜாதகம் பார்த்து சொல்லிட்டாரு, ஜாதகம் ஓன்னு இருக்கு. ஜாதகம் ஜாதகமா இருக்கும். 3 மாசம் உன்னை அசைக்க முடியாது. ஓஹோ. பங்குனி 5ஆம் தேதியில இருந்து உனக்கு வாழ்க்கை பெரிய லெவலுக்கு யோகம் கட்டிக்கிட்டு ஏற போகுதுன்னு. பங்குனி 5ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. பங்குனி 5ஆம் தேதி உனக்கு வாழ்க்கை ஓன்னு சொல்லிட்டாரு. சொன்னா வந்துட்டே 2 நாள் கழிச்சு புரோக்கர் எனக்கு போன் அடிக்கிறார். அடிச்சு, தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாப். என்னது கவர்மெண்ட்? சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நானே 5வது பெயில். ஓஹோ. நமக்கு நாடகம் ஆடினாத்தான் காசு, பாட்டு படிச்சாத்தான் காசு. ஆமா ஆடினாத்தான் காசு, பேசினாத்தான் காசு. கவர்மெண்ட் கொண்டாடி கிடைச்சி நாடா ட்ரெஸ் எல்லாம் துணிமணி எல்லாம் மடிச்சு ஓஹோ பரணி மேல தூக்கி போட்டேன். நாடா வேணா ஒரு மசிறு வேணாம், கவர்மெண்ட் பொண்டாட்டி கிடைச்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு முதல் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் முடிஞ்சிருச்சு. 5 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. சரி என் முன்னாடி சொல்லிட்டா, நான் 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு போறேன். பாரியா சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. முதல் மாசத்துல கம்ப்யூட்டர் காலத்துல எந்த பொண்டாட்டி ஒரே மாசத்துல வேலைக்கு போவா? வேலைக்கு போறோம். நம்ம தொண்டி டக்காஸ் கடையில ஒரு 500 ரூபாய்க்கு அல்வா. என்ன கடை? டக்காஸ் அல்வா கடையில ஒரு 500 ரூபாய்க்கு அல்வா. மதுரை இருந்து சேவராசில ஒரு 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ. 1000 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி காலையில குளிச்சு கழிச்சு கிளம்பிட்டா. ஒரு 9 மணி 9 இருக்கும் கவர்மெண்ட் வேலையை கிளம்பிட்டு. நம்பட்டி எங்க இருக்குன்னு கேட்டா, என்னது மம்பட்டியா? அக்ரிகல் படிச்சிருப்பாவில விவசாயத்துல அப்படின்னு சொல்லி நம்பட்டி எடுத்து கொடுத்து நம்ம பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு. சரி வெளியே போயிட்டு வீட்டுல வந்து பாக்குறேன், பொண்டாட்டிய காணா. யாரு கூட்டிட்டு போனது? எப்படா ஒரே மாசத்துல எவன்டா கூப்பிடுமே? சரி நம்ம ஊர் பக்கத்துல திருவாரூர் ஊர் இருக்கு. அங்க எதுவும் திருவிடால எதுவும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறா கவர்மெண்ட் அப்படின்னு அங்க போய் பாக்குறேன். ஒரு புளிய மரத்து தூர்ல 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது என்னடி இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா. மத்திய கவர்மெண்ட். அந்த அட்டையை வாங்கி பாக்குறேன், அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிருக்கு. நீங்க வேணா சத்த இருங்க, உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்தாருன்னு சொன்னா. சுகர் மாத்திர அட்டையா? பரிச்சட்டை கொடுத்தாரு மாதிரி. அவன் பேச்சை கெடுத்து அவன் பேச்சை கேட்டு 4000 சம்பளத்தை கெடுத்து மறுபடிக்கும் பேக்கெல்லாம் கீழே இறக்கி ஏஜென்ட் எல்லாம் கும்பிட்டு கூத்தாடி அவது ஆபீஸ்ல இருந்து கையெழுத்து போடுவான்னு நினைச்சு கடைசி புளிய மரத்து தூர்ல இருந்து 140 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டிருக்கா. இந்த கதை எனக்கு தெரியும். எல்லாத்தையும் எடுத்து வந்து மறுபடிக்கும் நாடகத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மனுஷன் என்ன ஒரு தொழில் தெரிஞ்சா செய்யணும். ஏன்னா தெரிஞ்ச தொழில விட்டவன் கெட்டேன், தெரியாத தொழில தொட்டவன் கெட்டேன். ஒரு வேலை பார்க்குறோம்னா அந்த வேலையை உருப்படியாக செய்யணும். 100 ரூபா சேர்த்து ஆரம்பம்னு போய் தெருவில் நிற்கக்கூடாது. நமக்கு நிரந்தரமாக இந்த வேலையை அது செஞ்சோம்னா நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். அண்ணன் டீ வாங்கிட்டு வாங்க நடிகர்களுக்கு எல்லாருக்குமே. டீ உண்டா, யாரும் வெளியே போகக்கூடாது. அங்கே போயிருக்கா 50 லிட்டர் தண்ணி ஊற்றி 3 லிட்டர் பால் கலந்து போட்டுக்கிட்டு இருக்கா. யாரும் வெளியே போகக்கூடாது. டீ இருக்கு. அப்புறம் என்ன 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 என்னது நம்ம சொன்னது இருக்குல்ல. என்னப்பா அப்படி இல்ல இங்க ஓனர்ட்ட கேட்டுக்கிட்டு எது பிஸ்கட் கட்டிங்களா? இல்லையா? அப்புறம் என்னது? சுறுசுறுப்பு மருந்து. அது எங்க விக்குது? இப்ப அதை போட்டாச்சே நம்ம ஆளுகள் ரொம்ப தெளிவா பேசுவேன். 1 வருஷத்துக்கு முன்னால அடிச்சவன் அன்னைக்கு தான் தெரியும். நோத்த அவனை கொல்லாம மாட்டேன். 1 தாண்டிச்சுல வேலி கருவை கட்டி பிடிச்சி கிடப்பேன். கொல்றவே அப்புறம் இவன் ஜாகிற மாதிரி கிடப்பேன். டீலாம் இருக்கா. பொறுமையார நாடகத்தை ரசிங்க.
இதுக்கு மேல பேசணும்னா பப்புருக்காரன் போட்டு அறுத்து கும்பி தள்ளுறாப்ல. பொலியறது மாதிரி நிக்கிட்டு குண்டிய ஆட்டி நிக்கிறேன். உள்ள போயிட்டு எப்படா பொம்பளை பள்ளி வர சொல்லுன்னு சொல்லிடப்படாது. அதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு அரண்மனைப்பட்டி ஆத்தங்குடி பழைய ஆத்தங்குடி கிராமத்தார்கள் மற்றும் பழைய ஆத்தங்குடி ஸ்ரீ கூத்தணிக்காடு ஐயனார் சேவா சங்கம் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளராகிய அன்புனார் வெங்கலூரை சேர்ந்து ஆரம் துரைராஜ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புனார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 50,000, ஓஹோ கூடனா 1,00,000. இதுதான் கம்மி. நீங்க இடத்துல குறைஞ்சா 13,000 18,000 நினைச்சிடாம. ஆமா, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நாடகம், ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, நீங்கள் போன் அடித்தால் போதும் வீட்டு வாசலில் வந்து ரெடியா நிற்போம். அட்வான்ஸ் தர தேவையில்லை. இன்னும் 1 மாசம் இருக்கு நம்ம பஜனையை தொடங்கணும். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்புனார் ஆரம் துரைராஜ் அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க என்று சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின. நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறந்த முறையில் பிடிஏ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அப்பா ஆர்பி ஹரிஹரன், அதானப்பா ஆர்பி ஹரிஹரன் யூடியூப் சேனல் அன்புலர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னைக்கு நாடகம் பார்க்காத ஆளு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல ஆர்பி ஹரிஹரன் யூடியூப்ல போட்டீங்கன்னா நம்ம நாடகம் வேணும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட. நாடகம் பார்க்காத ஆளு நாளைக்கு நைட்டு இந்த நேரத்துக்கு பார்த்துக்கலாம் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க. நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தந்தான தானா சிங்கிள் எகோ தந்தானா இது வேணா நம்ம பாட்டு பாடுவோம். இப்ப நான் பாடக்கூடிய பாடல் எனது சொந்த பாடல், நானே தயாரித்து நானே பாடிய பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க, நம்ம பாடல் வரும் என்பதை சொல்லி மாட்டு பொங்கல் என்று வெளியான பாடல். இந்த பாடலை பாடுவோம் என்பதை சொல்லி பாடீரா சாத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாறி கொழுந்தே நீங்குருளி கொஞ்சம் கரையில் இருந்து கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சி கொள்ளடியா ஆதிரா சாத்தியே வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மெம்பத்த எம்மாறி கொழுந்தே நீங்குருளி கொஞ்சம் கரையில் இருந்து கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சி கொள்ள பாடீரா சாத்தியே உன்னால நாங்கட்டு போனடி அண்ணால வருவேணி பின்னாலடி உன்னால நாங்கட்டு போனடி அண்ணாலே வருவேணி பின்னாலடி உன்னால நாங்கட்டு போனடி அண்ணால வருவேணி பின்னாலடி அங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன அதிக வாடி ராசாத்தியே அவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்தே சோலையிலே. ஹலோ மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க ஆராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்க மகாராணி நீ வந்து கட்டிக்கடி பூத்து குளிக்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குளிக்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அதிக வாடி சத்தியே வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே புத்தே சோலையிலே மாமென்ப
பெத்த மாறி கொழுந்து குருடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரை கொஞ்சி கொள்ள நீ வாடி ராசாத்தியே அமாரே ஊசுத்தியே பார்த்த பார்வையிலே